வசனம் என் கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றதை என்னுடைய வாழ்விலே அனுபவிக்கத்தக்கதாக நீ தந்திருக்கின்ற இந்த பிரயோஜனமுள்ள நேரத்துக்காக எம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க, எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் இந்த நேரத்தில் ஒருமுகப்படுத்தும். அடியேனை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு திருச்சபையிலே குருவானவர் அருளை ஆற்றிக்கொண்டிருந்தார். என்னுடைய பிரசங்க நேரத்திலே ஆலயத்தை குறித்ததான கரிசனையோடு அவர் பேசி கொண்டிருந்தார். ஆலயம் என்பது பராமரிக்கப்பட வேண்டியது, ஆலயம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது, ஆலயம் என்பது ஒரு பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது என்று சொல்லி மிக ஆழமாக தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபையின் மூப்பர்கள் சிலர் பிரசங்கத்தின் இறுதி நேரத்தில் வந்து அமர்ந்தார்கள். கடைசியாக தன்னுடைய பிரசங்கத்தின் தொகுப்பை இப்படியாக அவர் சொன்னார். ஆலயத்தை நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் சொல்லி பிரசங்கத்தை நிறைவு செய்தார். ஆராதனையின் நிறைவடைந்தது. ஆலய ஆராதனை முடிந்தவுடன் அந்த தாமதமாக வந்த மூப்பர்கள் வேகமாக வந்து கேட்டார்கள், மிக அழகாக பேசிட்டீங்க ஐயா, ஆலயம் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆலயம் இப்படி பராமரிக்கப்படாமல் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றதே, அதுவே ஒரு பெரிய பரிசுத்த குலைச்சல் அல்லவா என்று சொல்லி பல குறைகளை கூறினார்கள். இப்பொழுது இருக்கிறவர்கள் சரியல்ல, அப்படி அல்ல, இப்படி அல்ல என்று அந்த ஆலயத்தை குறித்து மிக கரிசனையோடு பேசினார்கள். உடனே குருவானவர் கேட்டார், நீங்கள் பிரசங்கத்துக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். நீங்கள் அந்த 3 பாயிண்ட் முடிக்கும் போது சரியாக வந்துட்டேயா, அதனால தான் 3 பாயிண்ட் மனசில் நல்லா கச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே குருவானவர் சொன்னாராம், பிரசங்கம் கட்டிடமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை பற்றி அல்ல, உங்கள் சரீரமாகி ஆலயத்தை குறித்தது. ஒருவேளை ஆலயம் நிச்சயமாய் பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலாவது சரீரமாகிய உங்களுடைய ஆலயம் அப்படி இருக்கின்றதா என்பதுதான் இன்றைய பிரசங்கம். எனவே நீங்கள் தாமதமாக வருவது தவறல்ல. ஒருவேளை அது தவறாக இருந்தாலும் அதை கேட்டுவிட்டு வந்து இடத்துல பேசுவது தவறு என்று சொல்லி அறிவுரை கூறினார். பல நேரங்களிலே திருச்சபையுடைய வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு குறைவானதாக இருந்தாலும் நம்முடைய கேள்விகள் எல்லாம் ஒரு நிறைவானதாக இருக்கின்றது. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, நிறைகுடம் என்ன பண்ணாது, ஆனால் குறைகுடம் என்ன ஆகும், தழும்பும். அப்படி சொல்ல என்ன ஆகும், கூத்தாடும், இங்கிட்டு அங்கிட்டுமா அளக்களிக்கின்ற ஒரு மனநிலை. திருச்சபை என்பது ஆண்டவருடைய சரீரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சரீரம் யார் என்றால் நீங்களும் நானும். அந்த சரீரமாகிய உங்களிலே நான் வாசமாக இருப்பதை விரும்புகிறேன். பவுல் சொல்றார், கைகளிலாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே ஆண்டவர் வாசமாக இருப்பதில்லை, உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்திலே ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய பதில் நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்பது அல்ல. ஆனால் ஆலயங்களாக நாம் கூடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைகின்றார். எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக பண்டிகை காலங்கள் என்று விட்டாலே ஆலயத்தை லட்சக்கணக்கிலே அலங்கரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களை எப்படி அலங்கரிக்கின்றோம்? விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து நம்மை அலங்கரிக்கிறவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்ற கேள்வியை நாளில் வைத்து நாம் சிந்தனைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இந்த நாளில் தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவையானால், ஹானரிங் த பாடி அஸ் டெம்பிள் ஆஃப் காட். டெம்பிள் ஆஃப் காட் எது? உங்களுடைய சரீரம் கடவுளுடைய ஆலயம். கடவுளுடைய ஆலயமாகிய உங்களுடைய உடலை கனப்படுத்த வேண்டும், ஹானர் பண்ணுங்க. எதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் ஹானர் பண்ணுறோம்? நம்முடைய சரீரத்தை ஹானர் பண்ணுறோமா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களை அதிகமாக அதை நான் சிந்திக்க முடிந்தது. சுகர் 450 இருக்கும், 500 இருக்கும். ஆனால் ஸ்வீட்டை பார்த்ததுமே தெரிஞ்சு ஒன்று, தெரியாமல் பல. கிறிஸ்மஸ் நாள் தானே, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. இப்படி நம்முடைய வாழ்வை, நம்முடைய சரீரத்தை அழிவின் பாதையிலே நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தமானதல்ல. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, ஆவி தன்னை படைச்ச ஆண்டவர்கிட்ட போயிடும். மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட சரீரம் திரும்ப எங்கே போகுது? மண்ணுக்கு தானே போகுது.
மண்ணை திங்கிறது மனுஷன் என்ன தின்னா என்ன அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதல்ல, இது அவர் வாசம் செய்கின்ற ஆலயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்னோடு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது ரொம்ப அழகா அங்க பவுல் சொல்றார். உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஆலயம் அது? உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம். அப்ப நம்முடைய சரீரம் என்பது ஒரு சாதாரணது அல்ல. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உடல் சாதாரண உடல் அல்ல. அது ஆண்டவர் தங்குகின்ற பரிசுத்த ஆவி ஆளுகை செய்கின்ற இடம், அந்த இடம் என்று பவுல் சொல்கின்றார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இன்னைக்கு நிறைய டாக்டரின்ஸ் உருவாயிருக்கு. எப்படி? நகை போட வேண்டாம், நீங்கள் ஆண்டவருக்கு நகை போட்டால் பிடிக்காது, இதை பண்ணால் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் அப்படி போடுறவங்களுடைய ஆடைகளை பாருங்க, அடிக்கிற சென்ட்டை பாருங்க, கேட்கிற வரதட்சணையை பாருங்க. சரீரங்களை கெடுத்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய சரீரம் சாபத்துக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் சரீரம் அவர் தங்குகின்ற இடமாய் இருக்கின்றது, பரிசுத்த ஆவி உங்களிலே வாசம் செய்கின்ற இடமாய் அது இருக்கின்றது என்று வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் இல்லையா? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, அசிங்கம் நிறைந்த இந்த உலகத்திலே, அருவருப்பு மிக்க இந்த உலகத்திலே கல்வாரி ரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அப்ப நீங்களும் நானும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? கிரயத்துக்கு கொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை, அவருக்கு சொந்தமான நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு சொந்தமான நீங்களும் நானும் அவரை கனப்படுத்த வேண்டும். அவருக்கு சொந்தமான உங்களுடைய என்னுடைய சரீரம் அவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பெயரினாலே நம்முடைய சரீரத்தை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கனவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பாவம் என்று தெரிந்தும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரம் பாவத்துக்கு உட்படுகின்றது. ஏன்? அப்ப எப்படி ஆண்டவர் இந்த சரீரத்தில் வாசமாக இருக்க முடியும்? எப்படி அந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி தாபரிக்க முடியும்? ஏன்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்று அவரை தேவதூதர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறாங்களே. அந்த பரிசுத்தர் என்னுடைய உள்ளத்திலே வாசமாக இருக்க வேண்டுமே. என்னுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயம். அதை நான் எப்படி சரி செய்வது? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்ற இந்த அறைகூவலை நான் எப்படி நிறைவேற்றுவது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? புண்பட்ட நெஞ்ச புகையிட்டு ஆத்திர சமூகம். எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆட்சி கொண்டிருக்கின்றீர்கள்? வேதத்தினாலே உங்களுடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். வேத வசனம் உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும். சந்தோஷமா இருக்கிற நாள் கிறிஸ்துமஸ். 10,000 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி கொடுக்குற நாள் அல்ல அது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் போதகர்கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போனாராம். இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் பாஸ்டர் அப்படின்ட்டு. போதகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனைவி வந்து அடிக்கடி அழுகும் போதகர்கிட்ட, கணவர் குடிச்சிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னு. போதருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியா அவர் மனம் மாறினார் அப்படின்னு. இருந்தாலும் போதவர் மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அவருக்காக ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். கிறிஸ்மஸ் ஆராதனைலாம் முடிஞ்சிச்சு. போதவர் வெளியே வந்தார், அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஸ்தோத்திரம் போட்டார். அவனே போதர் கேட்டார், நீ தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னி எதுக்குப்பா குடிச்ச? ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்துட்டார்ல, சந்தோஷத்தை கொண்டாடணும்ல, ஒரே ஒரு நாள் குடிச்சுக்கிட்டேன். இனிமேல் பாவம் செய்யாதப்பா போ. நாட்கள் கடந்தது. எல்லாரும் கோயிலுக்கு கருப்பு சேலை கட்டிக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் துக்கம் கொண்டாட வரும்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஆராதனை முடிஞ்சு போதர் வெளியே போனார். அதே மனுஷன் தள்ளாட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு ஏன்பா குடிச்ச? ஏசாமியை சிலுவையில் அடிச்சு விட்டாங்கல்ல.
ஐயோ, அவர் அடித்ததுக்காக நீ ஏன்பா குடிக்கிற? போதர் மனம் நொந்து போனார். 2 நாட்கள் ஆனது, உயிர்த்தெழுந்தல் பண்டிகை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. திரும்ப குடிச்சிட்டு வந்தவன் சொன்னானா, இறந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார்ல, சரீரமாகிய இந்த உடலை அவருடைய ஆலயமாய் வாசம் செய்கிற இந்த இடத்தை அவருடைய நாமத்தினாலே பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பண்டிகை கொண்டாடினவங்க உண்டு இந்த உலகத்தில்? எதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அவர் வாசம் பண்ணுவதற்காக, அவர் தங்கி தாபரிப்பதற்காக. ஒருவேளை இந்த ஆலயம் ஒருவேளை அழகான ஆலயமா இருக்கலாம், ஆனால் இதில் ஆண்டவர் எப்பொழுதும் வாசம் செய்வதை விட உங்களுடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். அவர் அதான் சொல்றார், உங்களுடைய உள்ளத்திலே நான் வாசம் செய்ய வேண்டும், இருதயத்தை தா. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார். நம்முடைய சரீரம் எப்படியெல்லாம் தீங்குக்கு நேராய் கடந்து செல்கின்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சரீரம் பாவத்துக்கு உட்படுகின்றது, எதெல்லாம் நம்மை பாவத்துக்கு நேராய் நடத்துகின்றது, இந்த உலக சூழல். அதனால்தான் இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தெரியாத என்று பவுல் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால் அங்கு பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகின்றார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம், ஆமா, எப்படி இருக்குதா? நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயம் பரிசுத்தமானது. நீங்களே அந்த ஆலயம், பரிசுத்தமாக இருக்கிற ஆலயம் நீங்கள். அந்த ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? இது சாபம் அல்ல, ஆண்டவருடைய அறைகூவல். ஆண்டவருடைய அறைகூவல் அதுதான். எப்போ உன் சரீரம் என்னுடைய ஆலயம், அது தூசி படைந்து புகை படிந்து அசுத்தம் நிறைந்து இருக்கக்கூடாது. ஐயா, நான் உள்ள நுழையவே முடியாது. அதுக்கு நான் உள்ள வரணும்னா நீ எனக்காக அதை பரிசுத்தப்படுத்து. எத்தனை பேர் ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார்னு சொல்கிறோம்? இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம். ஆண்டவனுடைய உள்ளத்திலே வருவதற்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் என்ன? 3 சிறு குறிப்புகளாக இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, வெளிப்புற சரீரத்தை நாம் கனப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். வெளிப்புறமாக நம்முடைய தோற்றம், வெளிப்புறமான நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கின்றது. நம்முடைய வெளிப்புற அடையாளங்கள் எப்படி இருக்கின்றது? நம்முடைய வெளிப்புற செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? சரீரத்தின் வெளிப்பாடு மிகவும் முக்கியம் இல்லையா? அவன் தோற்றத்தை சொல்லு, அவன் யாருன்னு நான் சொல்லிடுறேன் இல்லை? அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவனுடைய செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இந்த உலகத்தில். அதை விட நம்முடைய உடலில் நடக்கின்ற நம்முடைய செயல்பாடுகளை நாம் காட்ட அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, நம்முடைய செயல்பாட்டில் அடிப்படையாக இருக்கின்றது நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் மிக அழகாக சொல்லுது பாருங்க. நாவு ஒரு சிறிய அவயம்தான், ஆனா ஒரு சின்ன கங்கு எப்படி காட்டை கொளுத்துமோ அது மாதிரி இந்த நாவு ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிறிய அவயமாயிருந்தும் எதை பேசுது? அதுக்கு பேர் என்ன? சிறிய அவயம். அது பேசுறது எது? பெருமையை. அடுத்து சொல்லுங்க, அடுத்த இந்த நாவு என்ன பண்ணுது? நன்றிமா. இந்த நாவு என்ன பண்ணுது? ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகின்றதாக இருக்கின்றது. அப்ப அதிகம் பேசி பாவத்தை சம்பாதித்து வாழ்நாளை குறைத்துக் கொள்கின்றோம். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உன் பேச்சு அதிகம் பேசினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகின்றது. அதிகம் பேசி பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அழகா அந்த யாக்கோபு அவர் சின்ன அவயம் தான்ப்பா. எப்படி அந்த நாவு அப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற சூழல்லாம் நம்ம பார்க்க முடியும். நேற்று வரைக்கும் புகழ்ந்த நாவு வேற, இன்னைக்கு புகழ்ற நாவு வேற. நேற்றுக்கு பெருசு, இன்னைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவம் அப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது, கிறிஸ்தவ வாழ்வும் அப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது. எனக்கு ஆதாயம் வேண்டும் ஆனால் நல்லவனை கெட்டவனாக்குறதும் கெட்டவனை நல்லவனாக்குறதும் இந்த கிறிஸ்தவத்திலே இருக்கின்ற சூழ்நிலை.
நாவு, அறிக்கை பண்ணுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் காட்டை கொளுத்துவது போல, காட்டை அழிப்பது போல சூழ்நிலைகளை இந்த நாவு உருவாக்குகின்றது. அழிவின் பாதையிலே நாவு நடத்துகின்றது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்லுகின்றார். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, அல்ல தாறுமாறா பேசுகின்ற சூழ்நிலை, தாறுமாறாக பேசுகின்ற சமூகம், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த சரீரத்தை களங்கப்படுத்துவதற்கு இந்த நாவு ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது. நாவை அடக்குகின்ற மனுஷன் உத்தமன், அவன் புத்திமான் என்று வேதம் சொல்லுகின்றது. இல்ல, நாவை அடக்குகின்ற மனுஷன் புத்திமான், வேதம் சொல்லுது. இப்ப எதற்கு நாம் நாவை பயன்படுத்த வேண்டும்? அவர் தந்திருக்கின்ற புகழை பாட, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை கனப்படுத்த, உண்மையை பேச, உண்மையை பேச. இப்ப நம்முடைய சரீரம் கெடுவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த நாவு. இல்ல, நாவு ரொம்ப முக்கியமான இடத்தை இந்த நாவு பெறுகின்றது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் கிளவி பேச்சுக்கு, வீண் பேச்சுக்கு விலகி போங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏன்னா பாவம், இன்னைக்கு போனை காதல் எடுத்தோம்னா போச்சு. எவ்வளோ பேச்சு பேசுறோம் உலகத்தில். பாவம், பாவம். இந்த நாவு நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் தங்குவதற்கு தடையாயிருக்கின்றது. இந்த நாவு ஒளியிலே வாசம் செய்கின்ற பரிசுத்தர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு நம்முடைய வார்த்தைகள் தடையாயிருக்கின்றது. பிரயோஜனமானவைகளை நாம் பேச அழைக்கப்படுகின்றோம், பிரயோஜனமானவைகளை நாம் பேச அழைக்கப்படுகின்றோம், பிரயோஜனமானவைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். சங்கீதம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19 ரொம்ப அழகா சொல்லுது, சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் தன் உதடுகளை அடக்குற மனுஷனே புத்திமான். நம்மளாம் இன்னைக்கு புத்திமான் உலகம் எப்படி சொல்லும்? இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, இவரை தெரிஞ்சிருக்கு, அதை விட அடக்குகின்ற மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகின்ற மனுஷன். ஆண்டவர் இந்த உலகத்திலே உடலிலே வாசம் செய்ய வேண்டுமேனால் நம்முடைய நாவு அடக்கப்பட வேண்டும். ஒரு விஷயம் தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனால் டெவலப் பண்ணுறதில்ல நம்மளை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அப்படியே நேரில் காட்சியை கண்ட மாதிரி சொல்றவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படி அல்ல, வாயின் வார்த்தை, இயேசுவின் வேதத்தை தூக்கி கொண்டு அவதூறு பேசுகின்றவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அது அல்ல. நம்முடைய சரீரம் கெட்டு போகாமல் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டுமே ஆனால் நம்முடைய நாவுகளை அடக்க வேண்டும். கல்லான ஆலயத்தில் மாற்றம் தேவையல்ல, சதையான இருதயம் கொண்ட ஆண்டவர் வாசம் செய்கின்ற இந்த இருதயத்திலே நமக்கு மாற்றம் வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அறைகூவல் பார்வை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, கண் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் மத்தேயு. இந்த கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றது. இந்த கண்ணின் வழியாக வருகின்ற காட்சிகள் அத்தனையும் நம்முடைய சரீரத்தை விளக்காக மாற்றுகின்றது, வெளிச்சம் தருகின்றது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய சரீரம் வெளிச்சமா இருக்குதா? இருதயம் வெளிச்சமா இருக்குதா? ஆண்டவர் வாசம் செய்கின்ற வெளிச்சம் நம்முடைய இருதயத்திலே சரீரத்திலே காணப்படுகின்றதா? ஏன் காணப்படலை? 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது பாருங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி தூக்கி போட்டு. நீ தூக்கி போடாம விட்டினா 2 கண்ணோடு எரிநரகத்துக்கு, ஒரு கண்ணு உடையவனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது. ஒருவேளை பிடுங்கி எரிஞ்சு போடுன்றதை விட அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதை விட்டு விலகிவிடு. அதனால தான் 1ஆம் சங்கீதம் வாசிச்சோம், உட்காராத, நிற்காத, நடக்காத. அப்படின்னா என்ன பண்ணணும்? தீமைக்கு விலகி ஓட வேண்டும், ஓட வேண்டும். அரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராது, அவன் இருக்கிற இடத்துல நீ நிற்காத, அவனோடு நீ நடக்காத, தீமைக்கு விலகி ஓடு. யோசேப் விலகி ஓடினான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த கண்கள்
நன்மையானதை காண வேண்டும். இன்னைக்கு நம்முடைய கைகளும் கண்களும் பெரும்பான்மையான நேரம் எதை நோக்கி கொண்டு இருக்கின்றது? முன்னாடியாச்சும் பட்டன் அமுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னைக்கெல்லாம் ஒரு தேய் தான், சல் 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 சல்னு கண்ணும் கையும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. நன்மையானதை நோக்குகின்றதா? பிரயோஜனமானதை தருகின்றதா? கண் சரீரத்தின் வெளிச்சமாய் இருக்கின்றது. நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சத்தை தருகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோபு பக்தன் சொல்கின்றான், யோபு 31 அதிகாரம் 1 வசனத்தில், என்னுடைய கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். என்னுடைய கண்களோடு நான் உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். புதிய ஆண்டிலே பலவிதமான உடன்படிக்கைகளை நாம் செய்கின்றோம். நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க குற்றவாளி யாருன்னு, இல்லையா? அப்படி ஒரு சைக்காலஜி இருக்கு. கண்ணு காட்டி கொடுத்துரும். கண்ணில் நன்மை கிடைக்கின்றதா, தீமை தெரிகின்றதா, யார் நல்லவன் யார் தீயவன், அவனுடைய பார்வை எப்படி இருக்கின்றது, கண்கள் காட்டி கொடுத்து விடும். நம்முடைய கண் சரீரத்தின் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கின்றார். அதே மத்திய 5 அதிகாரம் 30 வசனத்தில், உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் என்று சொல்லுகின்றது. கை, இல்லையா? இந்த கை ஆண்டவருடைய மகிமை பொருந்தின கை. இந்த கரம் ஆண்டவருடைய பலாக்கிரமம் நிறைந்த கரம். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது எப்படிப்பட்ட பிரயாசம் வந்தாலும் சரி, நன்மையும் பாக்கியம் எனக்கு உண்டாயிருக்கின்றது. 2வது என்ன பிரயாசம்? கையூட்டு வாங்கினால் அந்த பிரயாசத்தை சாப்பிடுவாய். நன்மை செய்தால் அந்த பிரயாசத்தை சாப்பிடுவாய். அநியாயத்தினாலே கை நிறைந்திருந்தால் அந்த பிரயாசத்தை சாப்பிடுவாய். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, உன் கையின் பிரயாசம் நன்மையும் பாக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்கள் ஆண்டோடைய பணியை செய்யும் பொழுது அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த கரத்தின் செயல்பாடுகள் இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறதுக்கு உதவி தர வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இல்ல, ஆலயத்தில் நற்கருணை எடுக்கும் பொழுது 2 கரங்களை நீட்டி அவருடைய சரீரத்தை பெறுகின்றோம். அதே விசுவாசம் பாவம் செய்யும் போதெல்லாம், இந்த கரம் ஆண்டுடைய சரீரத்தை தொட்ட என்னுடைய கரம், இது பாவம் செய்யக்கூடாது. இந்த கண்கள் ஆண்டுடைய மகிமையை கண்ட கண்கள், இது அசுத்தத்தை காணக்கூடாது. நம்ம பாமாலையில் பாடுறோம்ல, தூய பந்தி சேர்ந்த கைகள். அப்படிப்பட்ட மகிமையான சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் உண்டு இந்த உலகத்தில்? உங்களுக்கு எனக்கு உண்டு. தெரிந்தெடுத்து அழைத்து அமர செய்து தன்னுடைய மகிமையை காணும்படியாக நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் நம்முடைய சரீரங்களை அவருக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய கால்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவரை கனப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய வெளிப்புற அவயங்கள் ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கின்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய சிந்தனை, இவைகளை ஆண்டவருக்கு நேராய் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் மிக அழகாக அங்கு சொல்கின்றார் பாருங்க. உன் கண் நேராய் நோக்கு கடவுது. 25வது வசனம், உன் கண்கள் நேராய் நோக்கு கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையானதை பார்க்கட்டும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான். இங்கிட்டு எங்கிட்ட என்ன பண்ணது? குதிரை திரும்பாது. பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள், தேவனை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுடைய கண்கள் நேராய் நோக்கும். அது வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இங்கிட்டு கொஞ்சம் நமக்கு கூட்டம் கூடுதுன்னா இங்கிட்டு சேர்ந்துக்கிறது, அப்படி அல்ல. இடது பக்கம் கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா வலது பக்கம் போயிடுறது, அப்படி அல்ல. அது நேராய் நோக்க கடவுது, அது நேராய் நோக்க கடவுது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்களேன், உன் கால் நடையை சீர்தூக்கி பார். சீர்தூக்கி பார்க்கின்ற அனுபவம். நான் எங்க போறேன், எங்க நிற்கிறேன், என்னுடைய நடைகள் எப்படி இருக்கின்றது, பிறர் கவனிக்க வேண்டும் என்று என்னுடைய நடை இருக்கின்றதா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையானதை பற்றி கொண்டு நடக்கின்றேனா? சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம். உன் வழிகள் எல்லாம் நிறைவேறப்பட்டிருப்பதாக. அடுத்த வருஷம், வலதுபுறமும் இடதுபுறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இதுதான் வெளிரங்கமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நம்முடைய சரீரத்தின் கட்டளை. நம்முடைய கண், நம்முடைய நாவு, நம்முடைய கை, நம்முடைய கால், இந்த உலகத்தை உலகத்தார் நம்மை பார்க்கும் பொழுது இந்த கண் தீமையை காணாது. காரணம்,
தீமையை காணாத சுத்த கண்ணனுடைய கிருபையை பெற்ற கண்கள் இல்ல, அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாவு அவருடைய துதியை மாத்திரம் சொல்லணும். இங்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்கிட்டு துரத்துறோம் அப்படின்னு பேசக்கூடாது. இன்னைக்கு அப்படி இருக்கிற சமூகம் உண்டு. மூஞ்சிக்கு முன்னாடி 100 ஸ்தோத்திரம், மூஞ்சிக்கு முன்னாடி எப்படியாச்சும் துரத்திடணும் அப்படின்ற சமூகம் அது அல்ல, அது அல்ல. நம்முடைய வாய் அவருடைய துதியை சொல்ல வேண்டும். நம்முடைய வாய் அவருடைய துதியை மாத்திரம் சொல்ல வேண்டும். அது ஆண்டவர் தருகின்ற அறைகூவல். நம்முடைய கைகளும் கால்களும் அவருடைய பணி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வெளிப்புறமான சரீரம் பெற்றிருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். இரண்டாவதாக, உட்புறமான நம்முடைய சரீரத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மாற்றம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. ஒருவேளை என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய கண், என்னுடைய வாய், என்னுடைய வெளிப்புறமான சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் காணுவது போல ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனா உள்ள பார்த்தாதான் தெரியும், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. உள்ளே அசுத்தம், அசிங்கம், அருவருப்பு, பார்க்க முடியாத காரியங்கள். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. வெளிப்புற மாற்றத்தை விட உள்புறத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மாற்றம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு அதிகாரத்தோடு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரிவினை ஏற்படுகின்ற சூழல், எல்லாம் மனதுக்குள் நிறைய பகை இருக்கும். ஆனால் திருச்சபையில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் இல்லை? மனதுக்குள்ள நிறைய ஒரு கோபம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், பிறரை கேலி செய்கின்ற குணம் இருக்கும், பிறரை அவதூறு பண்ணுகின்ற குணம் இருக்கும், உள்ளத்தில் இருக்கும். வெளியில் அப்படி இருக்காது. பார்க்கிறதுக்கு பரிசுத்தவான்களை போன்ற தோற்றம் இருக்கும். அது அல்ல. நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகின்றவன், முட்டாள் என்கின்றவன், பிறரை ஒடுக்க வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு பகையை சுமந்து கொண்டிருக்கின்றவன் நியாய தீர்ப்புக்கு பாத்திரன். மறந்துடவே கூடாது. அதனால தான் அந்த வசனத்தில் அழகா சொல்றாரு, உன் சகோதரனுக்கும் உனக்கும் பகை இருக்கும்னா உன் காணிக்கை நீ அங்கேயே வச்சிரு, எனக்கு வேணாம், ப்ளீஸ் கொண்டு வராத. வச்சுட்டு போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து என்னை காணிக்க போறதுன்னா போடு, இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதை போல் அந்த வசனம் அமைந்திருக்கின்றது இல்லை? எத்தனை முறை நாம் ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கணும். பணத்தை விட ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காணிக்கை நம்முடைய உள்ளம். அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். அப்படியே உள்ளமாகிய ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் நியாயம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒப்புரவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒப்புரவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நான் வந்து நிற்கும் பொழுது எனக்கு பகைஞர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நியாயம் இல்லாமல் எனக்கு பகைஞர் ஒருவரும் இல்லை. அநியாயமாக என்னை பகைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அநியாயம் செய்து பகையை சம்பாதித்துக் கொண்டாததுக்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் நியாயமாய், நியாயமாய் வேதம் சொல்லுகின்றது, நியாயமாய் நீங்கள் யாரையும் பகைக்க வேண்டாம். தேவையில்லாமல் மூர்க்கங்கள், கோபங்கள், பகைகள், மன்னிப்பதற்கு இடமில்லாத சூழ்நிலைகள், இது அல்ல, இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. நம்முடைய உள்ளமாகிய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டுமேயானால் பகையை மறக்க வேண்டும். பகையை நாம் மன்னிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். வெளிப்புறத்திலே மாற்றம் என்பதை விட உள்புறத்திலே மாற்றம் பிரதானமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே மன்னிக்கின்றவர்களை ஆண்டவர் மகிமையிலே நிறுத்துகின்றார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. மன்னிக்கின்ற ஒரு மகிமையை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பெறுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். விவேகம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு தேவை இல்லை? சிந்திக்கின்ற ஆற்றல். பல நேரங்களில் கோபத்தினால வார்த்தைகளை விட்டு பிறரை காயப்படுத்தி விடுகின்றோம். கோபத்தினாலே பகையை சம்பாதிக்கும். ஆனால் விவேகம் இருந்துச்சுன்னா கோபம் வராது, சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கும். நம்மளை யாரும் தூண்டி விடுறாங்களா, நாமளா செய்கிறோமா, இல்லை நம்ம மீது தவறு இருக்கிறதா, நியாயமாக பேசுகிறோமா, அநியாயமாக பேசுகிறோமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயமின்றி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நியாயமின்றி என்று சிந்திப்பதற்கு தேவை விவேகம்.
அந்த விவேகத்தோடு நாம் இந்த உலகத்தில் செயல்படுவோமே ஆனால் கோபம் வராது. இந்த விவேகத்தோடு நாம் நடப்போமே ஆனால் மன்னிக்கின்ற தன்மையுடையவர்களாய் மாறுவோம். மன்னிப்பு நமக்கு மகிமையை தரும். ஏசா யாக்கோபுடைய வாழ்வு அது மிகப்பெரிய ஒரு உதாரணமாய் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். யாக்கோபு நினச்சான், திரும்ப நான் ஊருக்குள்ளே போகிறேன், என் அண்ணன் என்னை எப்படி என்ன பண்ணுறான், கொண்டு போட்டுருவான், என்னுடைய சொத்துக்கள்லாம் நான் அண்ணனுக்கு கொடுத்து எப்படியாச்சும் நான் அண்ணனை சமாளிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறான். ஏசா யாக்கோபு நினைக்கிறான், எல்லா பரிவர்த்தனைகள், பொண்ணு வெள்ளி சம்பாத்தியம், ஆடு மாடு எல்லாத்தையும் முன்னால் விடுறான். பணிப்பெண்கள் எல்லாரையும் முன்னாடி விட்டுட்டு மனைவிகிட்ட சொல்கிறான், நீங்கள் பின்னாடி வாங்க, என் அண்ணன் என்னை தாக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போயிருங்க, நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி தன் அண்ணன் மீது ஒரு பயத்தோடு அவன் உள்ளே கடந்து வரான். ஆனால் ஏசா யாக்கோபை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தவன் சொல்கிறான், எனக்கு எதுக்கு இதெல்லாம், உன்னை பார்த்தது எனக்கு போதும் என்று தன்னுடைய சகோதரனை முத்தமிடுகின்றான். இதை பார்த்ததுமே யாக்கோபு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, உன்னுடைய முகத்தை கண்டது நான் தேவதனுடைய முகத்தை கண்டது போல எனக்கு இருக்கு. ஏன்? மன்னிக்கும் பொழுது மகிமை நம்முடைய தலையிலே மகுனமாய் மாறும். மன்னிக்கும் போது நம்முடைய முகத்திலே தேவதூதனுடைய சாயல் உண்டாகும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி யாக்கோபால இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சு? 2 நாளைக்கு முன்னாடி இரவுக்குள்ள போறான், கடவுளுக்கு அவனுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. நீ ஆசீர்வதிக்க விட்டாலும் நம்ம விடமாட்டேன்னு ஒரு போராடி ஆசீர்வாதத்தை பெறான். ஆண்டவருடைய முகத்தை தரிசனமாக அவன் பார்க்குறான். அந்த பார்த்த முகம் ஏசா தன்னை மன்னிக்கும் போது அவன் கண்களிலே தெரிகின்றது. காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவரை உணர்ந்து இருக்கின்றான். உணர்ந்த ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது வெளிப்படுகின்றார். அந்த பிரசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்ய முடியும். நம்முடைய இருதயத்தை அவருக்கு பரிசுத்தமாக நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். நீங்களும் நானும் நியாயம் செய்கின்றவர்களாக, ஒப்புரவு ஆகின்றவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்றது. 1 கொரிந்தியர் 3:21. ஒருவரும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக என்று அவர் அழகாக சொல்லுகின்றார். இப்படி இருக்க ஒருவரும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் இன்னைக்கு யாரை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? இருதயத்திலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதர்களுக்கும் அவருடைய சூழ்நிலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் வாசம் செய்யவே முடியாது. மேன்மையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே. அதை யாருக்காச்சும் விட்டு கொடுத்தோம்னா நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்ய முடியாது. நம்முடைய உள்ளத்திலே அவர் தங்குவதற்கு நாம் இடத்தை ஆயத்தம் செய்யவில்லை என்று அர்த்தம். மகிமையும் மேன்மையும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கின்றவர்களாக இருப்போமே ஆனால் அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்வார். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடுத்த ஒரு உண்மை என்னன்னா, மாயமற்ற அன்பு உள்ளத்திலே இருக்க வேண்டும். மூஞ்சிக்கு முன்னாடி புகழுதும் மூஞ்சிக்கு பின்னாடி இகழ்றதுமான வாழ்வு அல்ல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் அது சொல்லுது, நம்முடைய இருதயம் மாயமற்ற அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்கின்ற குணம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்ற குணம். அதனால இயேசு சொல்றாரு, உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் மாயமற்ற அன்பை உண்டாக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னி. எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சுச்சு? காரணம் என்ன? அவர் தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக பாவித்தார். இதுக்கு உதாரணமாக யோவான் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து நான் 3 நாளில் கட்டிடுவேன்னு அவங்க சொல்றாரு. உடனே அங்கெல்லாம் சொல்றாங்க, எப்படி இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக இந்த உலகத்திலே அனுபவித்தார். அதனால தான் ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடமாக அதை மாற்றினார். நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நம்முடைய வெளிப்புற அடையாளங்களை ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக, ஆண்டவரை கனப்படுத்துகின்றதாக மாற்ற வேண்டும். உள்ளே இருக்கின்ற திருக்கான இருதயத்தை மாற்றி
கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் தருகின்ற சதையான இருதயத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு உகந்த பலிபீடமாக நம்முடைய இருதயம் மாற வேண்டும். இந்த திருச்சபையில் நம்மலாம் யோசிக்கிறோம், எல்லாரும் எதை நோக்கி பார்த்துருக்குறோம்? ஆல்டர். ஆல்டரில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு இடம். ஆனால் இருதயத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய உடலிலே இருக்கின்ற ஒரு ஆல்டர் எது? நம்முடைய இருதயம். அங்குதான் ஆண்டவர் வாசம் செய்கின்றார். காரணம் என்ன? உடலில் இருக்கின்ற எல்லா அங்கங்களும் இயங்குவதற்கு அந்த இருதயம் மையமாக இருக்கின்றது. அந்த மையத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் இருக்க வேண்டுமையானால் நம்முடைய உட்புற வெளிப்புற அடையாளங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள சரீரமாக கனப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மிக அழகாக வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ரோமர் 12 முதல் வசனத்தை பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஆண்டவரை ஒருவேளை ஆலயத்தில் ஆராதிக்கின்றோம். அனுதினமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமானால் நம்முடைய சரீரங்கள் அவருடைய பரிசுத்த ஜீவ பலியாக மாற வேண்டும். அவருக்கு ஏற்ற இடமாய் நம்முடைய சரீரத்தை மாற்ற வேண்டுமானால் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் இந்த பிரஜத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவருடைய பரிசுத்த பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நம்முடைய இருதயம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய சரீரம் மறுரூபமாக வேண்டும். அவருடைய அடையாளங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த சரீரம் இது மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி மகிமையாக வாழுகின்ற சரீரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேட்போம். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே, நீ தந்த இந்த சரீரத்தை பல நேரங்களில் நான் கனவீனப்படுத்தி இருக்கின்றேன். நீ தந்த என்னுடைய நாவை பல நேரங்களிலே அவதூறு பேசியிருக்கின்றேன். இன்னும் என்னுடைய இருதயம் கல்லாக இருக்கின்றதே. என்னுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லையோ? நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எத்தனை முறை இந்த வேதத்தை நான் தூக்கி திரிந்திருக்கின்றேன், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே மன்னிப்பில்லையே. எத்தனை முறை உடைய பலிபீடத்தில் வந்து காணிக்கையை செலுத்தி இருக்கின்றேன், என்னுடைய சகோதரியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே. எத்தனை முறை உமக்காய் என்னுடைய கால்கள் ஓடி இருக்கின்றது. பல நேரங்களிலே உமக்கு பிரியமில்லாத இடங்களிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேனே. எத்தனை முறை உடைய பரிசுத்த சாக்கிரமத்திலே உடைய சரீரத்தை என்னுடைய கரங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களிலே பாவத்தின் அடையாளமாக என்னுடைய கரங்கள் மாறி இருக்கின்றதே. என்னுடைய இருதயத்தில் மன்னிக்கின்ற தன்மை இல்லையே. இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தரித்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே. என்னை ஒரு விசையாய் மன்னியும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு நீ தந்த கிருபைக்காக, இந்த சரீரத்தை உமக்கு பிரியமுள்ள சரீரமாய் மாற்றுவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.